ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தேர்ஸ்டேக்கான மினி vlog. கீரை வாங்கி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. ஸோ முதல் நாள் நைட்டே போய் கீரை வாங்கிட்டு வந்து கையோட குப்பை பார்த்து வச்சுட்டேன். நைட்டு சோள தோசைக்கு மாவு அரைச்சி வச்சிருந்தேன். காலையில சூப்பரா புளிச்சிருந்தது. சோள தோசைக்கு பெஸ்ட் காம்பினேஷன் எள்ளு பொடி தான். நீங்க இதுவரை இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு கீரை சாதம் தான் ரெடி பண்ண போறேன். கீரை சாப்பிடாத குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. குக்கர்ல கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காயம், சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல குட்டி குட்டியா கட் பண்ண கீரையும் போட்டு வதக்கிக்கலாம். கீரை வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு கப் அரிசிக்கு அரை கப் துவரம் பருப்பு கழுவி வச்சிருக்கேன், அதையுமே ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு, தேவையான அளவு தண்ணி, உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு, ஃபைனலா கொஞ்சம் தேங்காய், பூண்டு, சீரகம் அரைச்சி ஆட் பண்ணி ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல சூப்பரான கீரை சாதம் ரெடி ஆயிடும். குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது கொஞ்சமா கீ ஆட் பண்ணி கொடுங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.